சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் இளைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன். உங்களை நான் இளைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன். உங்களை நான் தேற்றிடுவேன், உங்களை நான் ஏற்றிடுவேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் நடத்திச் செல்வேன், உங்களை நான் அன்பு செய்வேன். உங்களை நான் நடத்திச் செல்வேன், உங்களை நான் அன்பு செய்வேன். உங்களை நான் அரவணைப்பேன், உங்களை நான் வாழச் செய்வேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். திருப்பாடலிலே சங்கீதக்காரர் கூறுகின்றார், உங்களுடைய பாரங்களை ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள், அவரே உங்களுக்காக செயலாற்றுவார் என்று. கடவுள் நம்முடைய பாரங்களை நாம் சுமக்க வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பவில்லை, சொல்லவும் இல்லை. அவர் தன்னிடத்தில் இறக்கி வைக்கும்படி கேட்கின்றார். எவ்வாறு நாம் அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் பாருங்கள். செபம் வழியாக, பாடல்கள் வழியாக, எங்களுடைய நம்பிக்கை வழியாக நமக்குள் இருக்கிற அந்த பாரத்தை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் உங்கள் கவலையை சுமப்பீர்களாக இருந்தால் நோயாளிகளாக மாறுவீர்கள். நீங்கள் உங்கள் பிரச்சனையோடு போராடுவீர்களாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். பிரச்சனை வெற்றி பெற்றுவிடும். நீங்கள் உங்களை எதிர்த்து நிற்கிற புயலோடு, போராட்டத்தோடு, இருளோடு நீங்கள் உங்களுடைய வலிமையை கொண்டு போராடுவீர்களாக இருந்தால் நீங்கள் பலவீனப்பட்டு போய்விடுவீர்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் இறக்கி வையுங்கள், நான் உங்களுக்கு வலிமை கொடுப்பேன். அப்பொழுது உங்களை தாக்கி உங்களை வேதனைப்படுத்துகிற சுமைகளை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார்,
அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறார், எங்களை அன்பு செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் சக்தி வாய்ந்தவர், வலிமை மிக்கவர். Our God is almighty. நம்முடைய இறைவன் மிக வலிமை மிக்க இறைவனாக இருக்கின்றார். Our God is powerful. நம்முடைய இறைவன் பார்த்தீர்கள் என்றால் மிக வலிமையோடு செயல்படுகிற இறைவனாக இருக்கின்றார். He never fails us. அவர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர் எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. He always with us. அவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவராக இருக்கின்றார், எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். No matter what you are facing today, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டு இருந்தாலும், remember that his strength is greater. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வலிமை என்பது மேலானதாக இருக்கின்றது. His love is deeper than your pain. உங்களுடைய வேதனை, உங்களுடைய நோய், உங்களுடைய கஷ்டத்தை விட அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை மேலானதாக இருக்கின்றது. You are never alone, my friends. நீங்கள் தனிமையாக்கப்பட்டவர்கள் அல்ல, தனிமையானவர்கள் அல்ல. He always beside you. கடவுள் எப்பொழுதும் உங்களுக்கு அருகிலே இருக்கின்றார். Our God always in you, with you. அவர் உங்களுக்குள்ளே உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். He always holding your hand. அவர் எப்பொழுதும் உங்களுடைய கரங்களை பற்றி பிடித்திருக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே இப்பொழுது நாம் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம் இந்த நேரத்தில். So look at Jesus right now. Lift your heart to heaven, to God Almighty. உங்கள் உள்ளத்தை பரலோகத்தை நோக்கி, கடவுளை நோக்கி நீங்கள் உயர்த்துங்கள். நாம் எல்லாரும் இப்பொழுது ஆண்டவரை போற்ற போகிறோம், அவரை மாட்சிப்படுத்த போகிறோம். We are going to worship God right now. We are going to glorify His name. நான் ஏற்கனவே சொல்லி இருப்பது போல நாம் எல்லோரும் இப்பொழுது ஆண்டவரை போற்றும் பொழுது ஏழுமானவர்கள் கரங்களை விரித்துக் கொள்ளுங்கள், கண்களை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள், வாய் திறந்து ஆண்டவரை போற்றுங்கள். இங்கு பாடப்படுகிற ஒரு பாடல்களும் இப்பொழுது போடப்படாது. ஏனென்றால் நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காக. உங்கள் உடலிலே நோவுகள் இருக்குமாக இருந்தால் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவர், இந்த நேரத்தில் நான் உம்மை வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது, உம்மை ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீர் என்னை குணமாக்கிறீர்கள், உம்முடைய வல்லமை என்னை குணமாக்கட்டும் என்று கேளுங்கள். If you are sick,
When you worship God, ask God, Lord, please heal me. I will glorify your name. நான் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவேன். If you are weary, ask God to give you his power. நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களாக இருந்தால், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று அவருடைய வல்லமையை கேளுங்கள். அவர் உங்களுக்கு வலிமை கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவரை புகழும் பொழுது வெறும் சத்தம் போடுவதல்ல, உள்ள உணர்வோடு நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும். அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைப்போம், அவர் எங்களோடு இருப்பதை நினைப்போம், அவர் எங்களை வழி நடத்துவதை நினைப்போம். When we worship God, feel his love in your heart. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த நேரங்களை நினைப்போம். இந்த நேரத்தில் நாம் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், அவைகள் எல்லாம் இறைவன் எங்களோடு இருந்ததை நினைப்போம். கண்ணீர் வடித்த நேரங்கள், நோயினால் பாதிக்கப்பட்ட நேரங்கள், கடன் தொல்லையினால் கஷ்டப்பட்ட நேரங்கள், எங்கள் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வந்து எங்கு போவோம் என்று தெரியாமல் இருந்த நேரங்கள், ஆண்டவர் எங்களை கைவிடவில்லை, ஆண்டவர் எங்களை வெட்கப்பட்டு போக விடவில்லை, அவர் எங்களை ஒருபோதும் தோற்று போக விடவில்லை. அன்பானவர்களே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, மீண்டுமாக அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. பல முறை நாம் அநாதையாக அலைந்திருக்கின்றோம், அநாதையாக நாம் கண்ணீர் வடித்திருக்கின்றோம், அநாதை போல நாம் இருந்திருக்கின்றோம். நமக்கு உடை இருந்தது, இல்லிடம் இருந்தது, ஆனால் பல விதங்களில் நாம் அநாதைப்பட்டு போனோம். ஆனால் ஆண்டவரோ நம்மை அணைத்து ஆறுதல் படுத்தி இருக்கிறார். அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. தூரமாக அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. சொல்லுவோம், அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி.
உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்படி எல்லாரும் முத்தரவை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா இந்த நேரத்திலே? ஆண்டவரை போற்றுவோம், அவரை மாட்சிப்படுத்துவோம். இந்த நேரத்தில் எல்லாரும் உங்கள் குரல்களை உயர்த்தி, உங்கள் உள்ளத்தை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் இந்த நேரத்தில். ஏனென்றால் ஆண்டவர் எங்களோடு கூட வாசமாக பிரசன்னமாக இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் செய்த நன்மைகளை நாம் இப்பொழுது நினைத்து பார்ப்போம். அவர் எங்களை கைவிடவில்லையே, எங்களை வெட்கப்பட்டு போக விடவில்லையே. அவர் இந்த நாட்டில் எங்களை அவர் ஒருபோதுமே தள்ளப்பட்டு போக விடவில்லையே. அவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, நான் இந்த நாட்டில் வந்ததனால் என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர், எனக்கு வேண்டிய அனைத்தையும் நீர் கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய நன்மைகளை தந்திருக்கிறீரே, எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், போற்றுகிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் கண்ணீர் வடித்த பொழுது எங்கள் கண்ணீரை நீர் துடைத்திருக்கின்றீர். நாங்கள் வேதனைப்பட்ட பொழுது எங்கள் வேதனைகளிலிருந்து எங்களுக்கு ஆறுதல் தந்திருக்கின்றீரே. உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், உமை போற்றுகிறோம் என்று அப்படியே உங்கள் குரலை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் அன்பானவர்களே. ஏனென்றால் ஆண்டவரோ உங்கள் சத்தத்தை கேட்கின்றார். பரலோகம் உங்கள் சத்தத்தை கேட்கட்டும், பரலோகம் உங்கள் சத்தத்தை கேட்கட்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் தாமே உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் உங்கள் கண்ணீரை காண்கிற இறைவன், உங்கள் மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கிற இறைவன். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருப்போம் இந்த நேரத்திலே. ஆண்டவர் தாமே எங்கள் தரித்திரத்தில் இருந்து, எங்கள் இல்லாமைகளில் இருந்து, எங்களுடைய போராட்டங்களில் இருந்து எங்களை வாழ வைத்திருக்கிறார் அல்லவா. எங்களை எல்லா விதத்திலும் தாங்கி வழிநடத்தி வருகிறார் அல்லவா. எங்கள் பாதைக்கு அவர் வெளிச்சமாய் இருக்கிறார் அல்லவா. எங்கள் வாழ்க்கைக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அல்லவா. எங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அல்லவா. அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி அவரை போற்றுவோம் இந்த நேரத்திலே. அவர் எங்களை விட்டு விலக மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார், எங்களை கைவிட மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை போற்றுவோம் இந்த நேரத்தில். ஆண்டவரோ நல்லவராக இருக்கின்றார், அவரோ எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அவருடைய அன்பு மேலானது அன்பானவர்களே, அவருடைய இரக்கம் மேலானது அன்பானவர்களே. Let worship our mighty God, because he is a loving God, he is a God of caring, he is God of healing. So let's worship our God, let's glorify his name right now. ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நேரத்தில். நீர் எங்களுக்கு அரணாக இருக்கிறீரே, நீர் எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீரே, நீர் எங்களுக்கு பலனாக இருக்கிறீரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தூரமாக அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. குருமாக அப்பா
நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். உருமாக நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உருமாக அப்பா பிதாவே, அன்பான தேவா, ஆண்டவருக்கே நன்றி கூறுங்கள். இரட்சகரே, அவர் தாமே எங்களை வழி நடத்துகிறாரே. ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உருமாக நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆண்டவர் இயேசு எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினாரே. அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். அன்பானவர்களே, அவர் இரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டார். Jesus shed his blood to save us. To save us from sin, from darkness, from Satan's kingdom. ஆண்டவர் இயேசு எங்களை சாத்தானுடைய அரசில் இருந்து மீட்பதற்காகவும், பாவத்தில் இருந்து இருளில் இருந்து மீட்பதற்காக இரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டாரே. Now we are God's child. நாங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். You and me, the favorite child to God right now. நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நிற்கின்றோம். அன்பானவர்களே, இதுவரைக்கும் எங்களை கட்டி வைத்திருந்த இருளும், இதுவரைக்கும் எங்களை கட்டி வைத்திருந்த பாவ கட்டுகளும் இப்பொழுது எங்கள் வாழ்க்கையிலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எங்களை அடைத்து வைத்திருந்த பாவத்தின் கதவுகள் எங்களுக்காக உடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எங்களை ஆளுமை செய்த சாத்தானுடைய வல்லமை இப்பொழுது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் எங்கள் மேல் இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் எங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிறது. இயேசுவின் வல்லமை எங்களோடு இருக்கின்றது. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த இடத்தில் நிற்கின்றோம். ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இந்த இடத்தில் நிற்கின்றோம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இந்த இடத்தில் நிற்கின்றோம். அன்பானவர்களே,
அந்த ஆண்டவரை பார்த்து அப்படியே மீண்டும் நன்றி சொல்லி போற்றுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை மீட்டெடுத்த ஆண்டவரே, எங்களுக்காக இரத்தம் சிந்தினீரே, எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி புது வாழ்வு தந்தவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். கரங்கள் தட்டி பாடிடுவே, கரங்கள் தட்டி பாடிடுவே. ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. கரங்கள் தட்டி பாடிடுவே, கரங்கள் தட்டி பாடிடுவே. மீண்டுமாக கரங்கள் தட்டி பாடிடுவேன், கரங்கள் தட்டி பாடிடுவேன். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும், எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். இரண்டு கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஆண்டோர் பிரசன்னமாக நம் மத்தியில் நிற்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை தருவதற்காக நான் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறேன். We are standing on the holy ground. We are standing on the presence of God right now. So lift your heart and your hands to God. I just want to pray for you to deliver from every bondages, from every sickness, from every darkness. அன்பின் ஆண்டவரே, உடைய புகழ்ச்சியின் பிரசன்னத்தில் நிற்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நீர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. Lord, I pray who are standing in your presence, let them deliver from every bondages, from every darkness, from every fear, from every weakness. In the mighty name of Jesus, we pray to leave every darkness right now, to lose every bondages right now. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு இருள்களும் இப்பொழுது அகன்று போகும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஒவ்வொரு கட்டுக்களும் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன்.
ஆராதிப்பே. தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென்.